வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். It says here, he causes all, both small and great, rich and poor, free and slave, to receive a mark on the right hand or on their foreheads. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர், சுயாதீனர் அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும். Sister, why are you talking about this morning? This all will come after that, the end days. சிஸ்டர், இதெல்லாம் கடைசி நாளில் வரப்போகுது. இப்போ காலையிலே இது ஏன் ஆரம்பிச்சு விட்டுறீங்க? Suppose you after service you walk into some big store. இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பெரிய ஸ்டோருக்கு போறீங்கன்னு வச்சுங்க. What will they do when you enter? உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? Temperature check. ஒரு துப்பாக்கி மாதிரி வச்சு உங்களுக்கு வந்து எவ்வளோ உடம்பு இருக்கு, சூடு இருக்குதுன்னு பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. Are they checking? Where do they put that test? Either on your forehead, usually on your hands, and usually we show our right hand. எங்க அதை செக் பண்றாங்க? நெத்தியில இல்லாட்டி கணுக்கு கை கணுக்குல. Usually we show our right hand. வழக்கமா வலது கை அப்படி காட்டுவோம். Why they don't take your throat? Why they don't take your shoulder? Why they don't take anything else? தொண்டையில ஏன் பார்க்க மாட்டாங்க? ஏன் தோல்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்க? Your forehead, your right hand. நெத்தியில பார்க்கறாங்க, அந்த மூட்டுல, கை மூட்டுல. Lightly I can see some people are waking from their sleep. இப்பதான் கொஞ்சம் பேர் தூக்கத்திலிருந்து எழுந்துறீங்க லேசா. Is it happening? Has anybody done it to you in the shops? போறீங்க கடைக்கு, government offices, ஆபீஸ்க்கு. How many of you had that? Went through that experience? எத்தனை பேர் அது மாதிரி போகும்போது அவங்க கையை நெத்தியில செக் பண்ணி அப்புறம் உள்ள அனுப்புறாங்க? Everywhere it's happening. Bus stands, பஸ் ஸ்டாண்ட்ல கூட நடக்குது. airports, ஏர்போர்ட்ல, railway station, ரயில்வே ஸ்டேஷன்ல. We have come to the place. I'm not saying that the time of the beast has come, but I'm saying we have come to the place of checking has started. நான் வந்து உடனே அந்த மிருகம் வந்துடுச்சு, அந்த பிசாசுனுடைய அந்த மிருகம், அது நான் சொல்ல, நம்மை சோதனை செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது. Maybe the mark of the beast is not come as yet. ஒருவேளை அந்த மிருகத்தின் முத்திரை இன்னும் வரல. But the time of checking has come, and they check it according to what my Bible John wrote 2000 years ago. வேதம் யோவான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன எழுதினாரோ அந்த வேத வசனத்தின்படி இப்ப செக்கிங் நடந்துருக்கு. I don't know whether they knowingly did it or unknowingly did it, or some result, some connection is there with science. I don't know, but all I know is it was written by John here, and that's the way they are doing it. செய்யறதுக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காக செய்றாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அப்படி செய்வார்கள் என்பதை குறித்து பைபிள் ஏற்கனவே இருக்கு. 2000 years ago he was able to see what's going to happen. இதெல்லாம் நடக்க போகுது என்பதை 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துறார். This corona is connecting us. We think corona is just a virus, corona is just a sickness, but this corona started to connect us with the end times. இந்த கொரோனா ஒரு வியாதி என்றோ அல்லது தொற்று என்றோ நம்ம நினைக்கின்றோம், இருக்கலாம். அதற்கும் மேலாக இது உலகத்தில் உள்ள நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து. And now next the vaccine has come. அடுத்தது தடுப்பூசி வருது. And if you have taken the vaccine, either first vaccine or second vaccine, you have something that every country gives, that is a ID or a certificate or an SMS on your phone. நீங்க முதல் தடுப்பூசி போட்டீங்களோ ரெண்டாவது தடுப்பூசி போட்டீங்களோ உங்களுடைய SMS உங்களுடைய மொபைலில் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது, ஐடி வருது, நீங்கள் இந்த வேக்சின் போட்டுட்டீங்க, இந்த தடுப்பூசி போட்டுட்டீங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் வருது. You have a certificate, they give you a certificate to show that you are vaccinated. உங்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு விட்டது என்ற ஒரு சான்றிதழ் வருது. Now that is not enough to agree with the Bible now. அதுக்கும் பைபிளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? No, it is not enough. ஆனா போதுமானதாக இல்லை. Because it has to, whatever is happening in science, whatever is happening in the world has to fall in line with the Bible. சரித்திரத்தில் நடப்பதோ அல்லது விஞ்ஞானத்தில் அறிவியல் நடப்பதோ வேதத்தோடு ஒத்து போகணும். If not, the Bible will be wrong. இல்லனா பைபிள் தப்பு. Let's read the 17th verse. 17ஆம் வசனத்தை படிப்போம். And that no one may buy or sell except one who has the mark
or the name of the beast or the number of his name. 17ஆம் வசனம், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. Now we don't have the mark. இப்போ நமக்கு அந்த முத்திரை இல்ல, But ஆனால் it's coming. வருது. If you go to North India, you have to have the certificate. If you go to any foreign country, certain countries allows you with the vaccination certificate. வெளி மாநிலத்துக்கோ அல்லது ஒரு சில வெளி மாநிலத்துக்கோ ஒரு சில வெளிநாடுகளுக்கோ நீங்க போகும்போது நீங்க தடுப்பூசி போட்டுக் கொண்டீர்கள் என்றது அந்த சர்டிபிகேட் இருந்தால் தான் உள்ள அனுப்புறாங்க, அலோவ் பண்றாங்க. But some countries it's not enough. ஆனால் சில நாடுகள் அது போனது வந்ததாக இல்லை. You need to have an identity card, you need to have a passport. உனக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கணும், உனக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கணும். I'm talking about a vaccine passport. நான் சொல்றது தடுப்பூசி செலுத்திய பாஸ்போர்ட். To show that you are vaccinated. உங்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒன்று. And now the work is going on to see how to link all these details into one. இப்போ நடக்கின்ற காரியங்கள் இவள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்குகிறார்கள். Already it is started, already it is there in our country. ஏற்கனவே ஆரம்பிச்சிச்சு, நம்முடைய நாட்டில் அது ஏற்கனவே நடந்துன்னு. Every country has their own word. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அந்த தளம் இருக்கின்றது. The word, they have a separate word for that. அதுக்கு தனி வார்த்தைகள் வச்சிருக்காங்க. What do we call that in our country? அத நம்முடைய நாட்டில் என்ன சொல்றோம்? Aadhar. ஆதார் அப்படி. If you don't have that Aadhar card, you can't go into certain railway stations, you can't go into the flight, you can't go into any country, you can't go into some offices. இல்லனா சில அலுவலகங்களுக்கு போக முடியாது, சில நாடுகளுக்கு போக முடியாது, விமான தளத்துக்கு போக முடியாது. But already they have given us a number. ஏற்கனவே எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. 10-digit number. 10 இலக்கம் உள்ள ஒரு நம்பர். I'll tell you about that number after that. அதுக்கு அப்புறம் அந்த நம்பர் குறித்து சொல்றேன். Okay, every number has an identity, code number of that area, of that state, that area, like that you have different numbers. ஒவ்வொரு நீங்கள் இருக்கின்ற மாநிலம், இருக்கின்ற நாடு, அதற்கேற்றபடி ஒரு எண்ணை கொடுப்பாங்க. For example, one day when I took my car to my sister's house, suddenly one guy asked me that how you got this registered in Hosur. ஒரு சமயம் எங்க கார் எடுத்துக்கின்னு என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது காரை பார்த்து ஒரு சொன்னார், ஓசூர்ல பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னாரு. கிருஷ்ணகிரி registration he said. கிருஷ்ணகிரியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னாரு. I was wondering how he found out. அப்ப நான் நினைச்சேன் இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படி. Same way in the Aadhar card. அதே மாதிரி தான் ஆதார் கார்டும். They don't need your name, they don't need your address, you only tell them your Aadhar card number, everything is found out. உங்க பேரு, உங்க அட்ரஸ் எதுவுமே நீங்க சொல்ல தேவையில்ல. ஆதார் கார்டுல இருக்க அந்த நம்பரை சொன்னா போதும், நீங்க யாருன்னு அவங்க சொல்லிடுவாங்க. One person phoned a pizza company, KFC company, no, like this kind, and asked for one pizza. He said please send it, I will give you cash on delivery. ஒரு ஆள் சொன்னாரு KFC இந்த பீட்சா எல்லாம் இருக்குது, அது மாதிரி நீங்களாம் கூட வாங்கியிருப்பீங்க. அது வந்து அவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, எனக்கு வந்து இதை அனுப்பி வைங்க, நான் வந்து காசு கொடுத்து அதை வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. And that person said no sir, already you have been borrowed so much of money, so many lakhs from Indian Overseas Bank, you have not paid it, 5 installments is not paid, your children's fees 2 years you did not pay, and because of that you change your child's schooling. He was just telling him rotate, just one after the other information about his lack of payment, delayed payment. This guy was stunned. அந்த பீட்சா ஆளு இவருக்கு சொல்றாரு, ஐயா காசு கொடுத்து வாங்குறேன்னு சொல்றீங்களே, ஆனா உங்க பேர்ல நீங்க ஐஓபியில் இவ்வளவு பணம் வாங்கிட்டு திருப்பி செலுத்தாம இருக்கீங்க, 5 இன்ஸ்டால்மெண்ட் தான் படுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்க பிள்ளைக்கு ஸ்கூல்ல சேர்த்து ஃபீஸ் கட்டாம இருக்கீங்க, அந்த ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்கூல்ல சேர்த்துருக்கீங்க. இதெல்லாம் சொன்ன உடனே வாய் அடைச்சு அப்படியே நிக்கிறார். எப்படி இதெல்லாம் இந்த ஆளுக்கு தெரியும் அப்படின்னு. Now you are wondering, பீட்சா வாங்க சாப்பிடுறதுக்கு கேட்டவருக்கு இவ்வளவு அடி விழுது. Now you are wondering whether my information is gone. You think everything is secret. நீங்க நினைச்சிருக்கீங்க எனக்கு எல்லா ரகசியம் இருக்கீங்க. I got one code in my phone. Unless I put that password only it will open. If not, nobody knows information you are thinking. நீங்க நினைக்கிறீங்க என் போன் என்னுடைய பாஸ்வேர்ட் நான் போட்டிருக்கேன்ல, அப்படி இப்படி சிக்கன் இப்படி அழுத்துவேன், அப்படி போடுவேன், இப்படி நம்பர் போடுவேன், அப்பதான் போனே திறக்கும். எப்படிங்க என்னுடைய விஷயம் மற்றவங்களுக்கு தெரியும்? ஆதார் ஆதார்னு ஒன்று இருக்குதுல உங்களுக்கு. Everybody has come under one number.
எல்லாருக்கும் ஒரே நம்பர் கீழே வந்துட்டோம், ஆதார் என்ற நம்பர். I'll tell you about Aadhaar another day. ஆதாரை குறித்து இன்னும் Now விவரமாக I'll இன்னொரு நாள் continue with this corona. Now we have become vaccinated, okay, so we have a certificate for that, but now they are causing a next step. They are working on that, called all in one phone. இப்போ கொரோனா வந்த பிறகு வேக்சினேட் போட்டாச்சு, அதில் எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க. அடுத்தது எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய எல்லாம் ஒரே காரியத்தில் இணைக்க போகின்ற ஒரு காரியத்தை இப்போ செய்ய One போறோம். phone, அது ஒரு ஃபோன்ல, all in one phone. எல்லாமே ஒரே ஃபோன்ல. An RFID, that is radio frequency, will be found in that. RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. In that phone you can swipe your own card. அந்த ஃபோனை வச்சு உங்க கார்டை நீங்களே ஸ்வைப் You பண்ணலாம். need not go, even if you apply for online visa and all that, you need not go to the visa office, it will come off there. வீசா வாங்கினா வீசா ஆஃபீஸுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, ஃபோன்லேருந்து முடிச்சிடலாம் காலை. You can scan your debit card, your credit card, anything you can do with that phone. கடன் வாங்கின கார்டு, கடன் பெற்றுக்கொண்ட கார்டு, இது எது இருந்தாலும் அந்த இதுலேயே அந்த ஃபோன்லேயே எல்லாத்தையும் Now பண்ணிடலாம். almost we do it with digits, okay, we didn't scan it as yet, we are doing with digits. இப்போ நம்ம வந்து அந்த டிஜிட்டல் நம்பர் மூலமாக அது பண்ணுறோம், ஆனால் அதுக்கு பிறகு அது ஸ்கேனிங்கில் வந்துடும். Still we don't have the mark of the beast. This card and all is not mark of the beast. இந்த கார்டு வந்து வந்து மிருகத்தின் முத்திரைக்கு சமமாக நான் சொல்லலை, அது வேற விஷயம். It's only government information, all this. இதெல்லாம் இதுவரைக்கும் நான் சொன்னது வந்து அரசாங்கத்தினுடைய விவரங்களை ஒரு குறிப்பிட்ட தளத்திலே உருவாக்குறாங்க. But all this is happening, you know, where when you go to a certain place, they scan your ID and so you got a number and all of you come under that number. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது உங்க நம்பரை பார்க்குறாங்க, அதை ஸ்கேன் பண்ணுறாங்க, உங்களுடைய விவரங்கள் எல்லாம் அதில் வந்துடுது. Let's turn to Luke chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரத்தை திருப்போம். Verses 2, 1 and 2. லூக்கா 2 வசனம் 2. 1 and 2. 1-2. And it came to pass in those days that a decree went out from Caesar Augustus that all the word should be registered. அந்நாட்களிலே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. This census first took place while Quirinius was governing Syria. 2ஆம் வசனம், சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. என்ன குடிமதிப்பு? முதலாம். Every word I told you in the Bible is important. பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. 400 years of silence. பழைய ஏற்பாட்டுக்கு பிறகு 400 ஆண்டுகள் அமைதியான ஆண்டுகள். No prophet arose, God did not speak. எந்த தீர்க்கதரிசியும் எழும்பல, கர்த்தரும் பேசல. Before John the Baptist arose, யோவான் ஸ்நானகன் எழும்புவதற்கு முன்பதாக, when John the Baptist arose, that's the first voice. He stood by the Jordan and he said, behold the Lamb of God. Okay, he said, first thing he said was, repent for the kingdom of God is at hand. யோர்தான் நதிக்கரையில முதலாக இந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், இதோ பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. The people right from the beginning, from Adam's time, they are looking forward to the Messiah, looking forward to the Messiah, looking forward to the Messiah. ஆனால் ஜனங்களோ ஆதாமுடைய விழுகைக்கு பிறகு மேசியா வருவார் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிர்பார்த்துக்கினே இருக்காங்க. When Noah came, they said, oh, must be Noah is the Messiah. நோவா வந்த பிறகு அவங்க நினைக்கிறாங்க, ஒருவேளை நோவா தான் மேசியாவா அப்படின்னு. He failed. ஆனா நோவாவை தோத்து போயிடுறாரு. You know what, so many things he did, okay, I don't have time to tell you all that. Then they thought, okay, Abraham is the Messiah. அதுக்கு பிறகு ஆபிரகாம் வர்றாரு. Abraham ஜனங்க failed. நினைக்கிறாங்க ஆபிரகாம் தான் மேசியாவா? Failed. அவனும் தோல்வி. Patriarchs failed. Patriarchs failed. முற்பிதாக்கள் தோல்வி அடைகிறார்கள். Kings arose. அதுக்கு பிறகு ராஜாக்கள் எழும்புறாங்க. Leaders arose. தலைவர்கள் எழும்புறாங்க. Prophets arose. தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க. Is he going to deliver us? இவர்தான் நம்மை விடுதலை ஆக்குவாரா? Is David going to deliver us? தாவீது நம்மை விடுதலை ஆக்குவாரா? Failed. தோல்வி அடைகிறார். Everyone failed. ஒவ்வொருவரும் தோல்வி. They are still waiting for the Messiah. இன்னும் மேசியா வருவார் என்று காத்திருக்காங்க. And now in the New Testament, புதிய ஏற்பாடு வருகிறது. the Messiah is going to come. மேசியா வரப்போகிறார். Everything is getting arranged. எல்லாம் அதற்கு ஏற்றபடி
ஒழுங்கு செய்யப்படுகிறது. Galatians chapter 5 verse 5 says, in the due time, at the right time, God came into this earth. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், காலம் நிறைவேறிய போது. Everything was getting prepared before the Savior came. ரட்சகர் வருவதற்கு முன்பதாக எல்லா காரியங்களும் And now ஒழுங்குபடுத்தப்படுகிறது. one important thing is happening here. இப்பொழுது ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. A king ஒரு who ராஜா, is not a believer, விசுவாசி who does இல்லாதவன், not know the Old Testament, பழைய ஏற்பாடு தெரியாதவன், he is bringing forth a law thinking he is bringing the law, but actually it is in line with the word of God. அந்த ஆண்டவரை அறியாத அந்த ராஜா நினைக்கிறான், நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உருவாக்க போறேன், இந்த குடிமதிப்பை பண்ண போறான் அவன் யோசிக்கிறான். ஆனால் அவனையும் அறியாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கான தீர்க்க தரிசனத்தை அவன் Today நிறைவேற்றுகிறான். people think we are finding out Aadhaar card, we are trying to organize the world, we are trying to put number, we are trying to calculate, we are trying to keep them together. So many things they are working on, okay, but they do not know. It's all falling in line of word of God, and the Bible is true to them who believe it or don't believe it. இன்றைக்கு உலகம் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும், ஒரு தேசம் எல்லாம் ஒரு கட்டளை கீழா வரணும், எல்லாரும் கண்காணிக்கப்படணும், எல்லாரும் இதுக்குள்ள வரணும்ட்டு உருவாக்குறாங்க. ஆனால் அவர்களையும் அறியாமல் பைபிள் அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது தெரியாமலே பண்ணின்னு இருக்காங்க. If they believe the Bible or they don't believe the Bible is the truth. அவங்க பைபிள் விசுவாசித்தாலும் சரி விசுவாசிக்காவிட்டாலும் சரி பைபிள் தான் சத்தியம். So what was happening now today in this world in this king's time in Syria? சீரியா தேசத்துல இந்த ராஜாக்களின் காலத்துல என்ன நடக்குது? Mary is pregnant now. இப்பொழுது மரியாள் கர்ப்பவதியாகிறார். The Messiah is going to be born. இப்பொழுது மேசியா பிறக்க போகிறார். Before that a counting is coming. அதற்கு முன்பதாக ஒரு கணக்கெடுப்பு நடக்குது. The first counting. முதல் குடிமதிப்பு I am not எழுதப்படுகிறது. talking about statistics. Statistics always change. நான் சொல்றது கணக்கெடுப்பு சொல்ல, அது எப்பொழுதுமே மாறினே இருக்கும். They will be கணக்கெடுப்பு writing in our street, they will be writing our numbers and coming. By the time they go to the next street, 4 families shifted and gone from there. நம்ம தெருவுல கணக்கு எழுதினே வருவாங்க. இந்த வீட்ல யாருங்க தலைவர், அது யாருங்க, இது யாருங்க, வயசு இதெல்லாம் எழுதிட்டு 4வது தெரு போறதுக்குள்ள இங்க இருக்கிற 3 தெருவுல இருக்கும் வேற வீடு மாறி இன்னொரு தெருக்கு போயிட்டு இருப்பான். That is why when you see in the statistics it will be இல்ல given, 2-3 பேர் செத்துட்டு இருப்பாங்க. it will be given as on date. That means the next day too it would have changed. According to that date that count is அந்த there. புள்ளி விவரம் எழுதுறாங்கல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம், அது எழுதி முடிச்ச பிறகு அவன் மேல எழுதுவான், இந்த நாளிலே இந்த குறிப்பிட்ட நாள்ல எழுதப்பட்டது. ஏன்னா அடுத்த நாள் ஒருவேளை மாறிடும். Children would have been born, people would have been died. புது பிள்ளைங்க பிறந்திருக்கும், சில ஆட்கள் இறந்திருப்பார்கள். So it's never correct. எப்பொழுதுமே அது சரியா இருக்காது. So here you find he is telling everybody go and write yourselves, and the counting there is going to be handed over to the king before the Messiah is going to be born. இந்த ராஜா சொல்றான், இதெல்லாம் குடிமதிப்பு எழுதுங்க, இந்த விவரங்கள் எல்லாம் ராஜாவினிடத்தில் சமர்ப்பிக்கப்படும், ஆனால் அதற்கு பிறகு மேசியா வருவார். That is why they said, how can anything good come from Nazareth? They thought Jesus was born in Nazareth. They never knew when Mary and Joseph was going to write in Bethlehem, he was born there. அதனால இயேசுவை பற்றி சொல்லும்போது அவர் நாசரேத்திலிருந்து வந்தவர் என்று ஜனங்க நினைச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே வளர்ந்ததுனால அவர் நாசரேத்திலிருந்து தான் பிறந்தவர் நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனால் குடிமதிப்பு எழுதும் பொழுது மரியாள் பெத்லெஹேமுக்கு செல்கின்றாள், அங்கதான் குழந்தை பிறக்கின்றது. அந்த விவரம் இவர்களுக்கு தெரியாது. அவ இயேசு நாசரேத்துல பிறக்கல, பெத்லெஹேமில தான் So பிறந்தார். that was the first counting. அதான் முதல் கணக்கு. After that no counting. அதுக்கு பிறகு குடிமதிப்பு எழுதல. Now they are counting. இப்போ குடிமதிப்பு Now எழுதுறாங்க. they are writing Aadhaar card. இப்போ ஆதார் கார்டு Now they are எழுதுறாங்க. giving everyone a number. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. My Jesus is coming. அது எதுக்கு அர்த்தம்? இயேசு சீக்கிரம் வருகிறார். Second coming of the Messiah. மேசியாவின் இரண்டாம் வருகை. And all these numbers will be calculated. இந்த நம்பர் எல்லாம் ஒருங்கிணைக்க போறாங்க. And they are going to hand it over to one king before the Messiah comes. மேசியா வருவதற்கு முன்பதாக ஒரு தலைவனிடத்தில் அது ஒப்படைக்கப்படும். Who is going to be that king? யார் அந்த தலைவன்? Not our leaders. நம்ம தலைவர்கள் இல்ல. He'll come, Antichrist will come. அந்தி கிறிஸ்து என்ற தலைவன் வருவான். Before the Messiah. மேசியா வருவதற்கு முன்பதாக அந்தி All of us கிறிஸ்து will come வருவான். under numbers. எல்லாரும் அந்த நம்பர் கீழ வருவோம். Come back to இருந்தா Aadhaar. உயிரோட தான் வருவோம். Come back to Aadhaar card. இப்ப திரும்பவும் ஆதார் கார்டுக்கு வரேன். Now this Aadhaar card is not sufficient today in some countries. சில நாடுகள்ல இந்த ஆதார் கார்டு எல்லாம் போதுமானதா இல்லன்றாங்க. I forgot my Aadhaar card, I left my Aadhaar card. Aadhaar card also some cheating is going on.
ஆதார் கார்டை மறந்துட்டேன், ஆதார் கார்டை விட்டுட்டேன், ஆதார் கார்டுலயே ஃப்ராடு நடக்குது. One person got his Aadhaar card and the photo of one cow is in that. ஒரு ஆளுக்கு ஆதார் கார்டு கிடைச்சது, ஆதார் கார்டு இதுல ஒரு படம் போட்டு, என்ன படம், இவனுடைய படம் இல்ல, மாடுடைய படம் இருக்குது. I don't know if you've seen that news. One cow's photo is in that. நீங்களா அந்த நியூஸ் பாத்தீங்களான்னு தெரியல, ஒரு மாடுடைய படத்தை போட்டு ஆதார் கார்டு அவனுக்கு கொடுக்குறான். So the many countries have already found out. Some countries are still working on it. They started implanting a chip in your finger. ஆகவே அநேக நாடுகள்ல ரொம்ப முயற்சி செய்து நம்முடைய விரல் முனையில அந்த சிப், மைக்ரோ சிப் சொல்றாங்கல்ல, அந்த அதை வந்து உள்ள செலுத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. Some countries have already started doing it. சில நாடுகள் அதை ஏற்கனவே செய்துட்டாங்க. Some people are thinking it's play and they are doing it. சில நினைக்கிறாங்க இது ஒரு தமாஷை, ஒரு ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு Some people like to do something new, no, so they will do it. சில ஆளுங்களுக்கு எதா புதுசா செய்தாலும் உடனே அதுல போயிடுவாங்க. அது மாதிரி அவங்களும் அதை செய்துக்கிறாங்க. Technology is bringing all your information under one small chip and it's going to put it into you, implant it into you. எல்லாம் உங்களை குறித்த எல்லா விவரங்களும் ஒரு சின்ன அரிசியை விட சின்ன ஒரு சிப், அது எலக்ட்ரானிக் சிப், அது உங்களுடைய கட்ட விரல் முனையில உள்ள அமுக்கிடுவாங்க. You don't need passport anymore. ஆபரேஷன் பண்ணி உள்ள அமுக்கிடுவாங்க. You don't need passport, you don't need அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆதார் வேணாம், பாஸ்போர்ட் வேணாம், விசா வேணாம், driving license you don't need, டிரைவிங் லைசென்ஸும் வேணாம், certificates you don't need, சர்டிபிகேட் தேவையில்லை. you just put your finger there. அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னால அப்படி ஆடி விரல கட்ட விரல வைங்க, எல்லாம் வந்து. If not, they'll just put it on your forehead. இல்ல கட்ட விரல வச்சாங்கன்னா கட்ட விரல், நெத்தியில வந்து பதிச்சாங்கன்னா நெத்தியை பார்ப்பாங்க. And they'll find out all your details. உங்களுடைய விவரம் எல்லாம் பகவான் நெத்தியில எழுதி வச்சிருக்கான்ல, அதனால இந்த பகவான் உள்ள செலுத்தி விட்டான். You just walk to the airport. நீங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போவீங்க. Listen carefully, friends. எல்லாம் கவனிங்க. I've been sitting all night, I've been reading this. இரவு முழுதும் இதை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டு I've been seen from the Google, I've been seen in science, I've been seen from certain pastors who are speaking. இதை குறித்து போதகர்கள் பேசியது, இதை குறித்து கூகுள்ல இருக்க இன்ஃபர்மேஷன், இதை குறித்த புத்தகங்கள் இதெல்லாம் பார்த்தேன். Everything is happening so fast and we are joking and running around and looking at the world and doing worldly things. படு வேகத்துல போயின்னு இருக்குது, நாமோ ஏனோ தானோ நடந்துன்னு இருக்கோம். Everything is going to come under one number. எல்லாம் ஒரு நம்பர் கீழே வரப்போகுது. All in one phone, getting ready. எல்லாம் ஒரே போன்ல வரப்போகுது. And after that phone also won't be important. They will have the chip. அதுக்கப்புறம் அந்த போன் கூட முக்கியம் இல்ல, உங்க விரல்ல போடுறாங்களா அந்த மைக்ரோ சிப், ஒரு அரிசியை விட சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணி உள்ள செலுத்திடுவாங்க, அதுதான் முக்கியம். And that also is not the mark of the beast. அது கூட மிருகத்தின் லக்கம் அல்ல. The mark of the beast will, you know, when it will come, when all this information is gathered, it will be handed over to the ruler and then he will give you a mark, and that is the time when the Antichrist will come. இந்த விவரங்கள் எல்லாம் ஒரு தலைவனிடத்தில் கொடுக்கப்படும். அந்த தலைவன் எல்லா விவரங்களையும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நம்பரை நமக்கு தருவான். அதற்கு பிறகுதான் ஆண்டவருடைய வருகை. A mark will be given. ஒரு 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 அடையாளம் உனக்கு கொடுக்கப்படும். With that mark only you can buy things, you can sell things, you can go places. அந்த அடையாளத்தை வச்சு தான் நீங்க வந்து பொருட்களை வாங்க முடியும், பொருட்களை விற்க முடியும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியும். It's not come as yet. அது இன்னும் வரல. But it's coming. ஆனா அதற்கான ஆயத்தங்கள் நடந்துன்னு இருக்குது. And if that is coming, Jesus is also coming. அது வரும் என்றால் இயேசுவின் இரண்டாம் வருகையும் வந்து கொண்டிருக்கிறது. Jesus' secret coming is coming. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரப்போகுது. ஃபர்ஸ்ட் It is so very near. ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். People are working day and night to see that all these people come under a number. இந்த நம்பருக்கு கீழ எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு உலக நாடுகள் இரவும் பகலும் வேலை செய்றாங்க. Now there are two types of people, one that is vaccinated, one that is not vaccinated. இப்போ உலகத்தை ரெண்டா பிரிச்சிட்டாங்க. என்னது? தடுப்பூசி செலுத்தியவர்கள், தடுப்பூசி செலுத்தாதவர்கள். They will give us a number. Those who are vaccinated one number, those who are not vaccinated no numbers. What you will do? யார் யாருக்கு தடுப்பூசி போட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு நம்பர், போடாதவங்களுக்கு இன்னொரு நம்பர். So all this confusion they are going to bring it together. They are working day and night to bring everybody under one number. இதெல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாரையும் ஒரு நம்பர் கீழே கொண்டு வர முயற்சி செய்றாங்க. The first census was over, now the second is happening. முதல் குடிமதிப்பு முடிஞ்சிருச்சு, இரண்டாவது குடிமதிப்பு வருது. And that only is numbering system. அதற்கு பேர் தான்
எண்களின் வரிசையில் ஜனங்களை பிரிப்பது. You can't escape. நீங்க எல்லாம் தப்பிக்கவே முடியாது. Before that they said only for elders Aadhaar card. Now they say for children Aadhaar card. முதல்ல எல்லாம் வயசானவங்களுக்கு தான் ஆதார் கார்டு, இப்போ குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு. Now they say for children who are born in the hospital at once you must give them an Aadhaar card number. Newborn babies. இப்போ சொல்றாங்க குழந்தை ஆஸ்பத்திரியில பிறந்த உடனே அதுக்கு ஆதார் கார்டு கொடுக்கணுமா. At once they bring them under the number. உடனே அந்த குழந்தைய நம்பர் கீழ எடுத்துட்டு வந்துறாங்க. Still we are fighting in our house. Fish curry less salt, meat curry less chili powder. ஆனா இன்றைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்புல உப்பு கம்மியா இருக்குது, கறி குழம்புல உப்பு அதிகமா இருக்குதுன்னு சண்டை போட்டுன்னு இருக்கோம். The world is coming to an end. உலகம் முடிவுக்கு வந்து இருக்குதுங்க. The second counting has started. இரண்டாம் குடிமதிப்பு ஆரம்பித்து When the விட்டது. first counting started, Jesus, the Messiah, was in Mary's womb. முதல் குடிமதிப்பு எழுதும் பொழுது உலகத்தின் மேசியா மரியாளின் வயிற்றில் இருந்தார். The second counting started. இப்பொழுது இரண்டாவது குடிமதிப்பு ஆரம்பித்து As விட்டது. I already told you in the book of Joel, the bridegroom is getting ready, he is coming out. புத்தகத்தில் பார்த்தோம், ஏற்கனவே மணவாளன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். Now all have come back to church. எல்லாம் சபைக்கு வந்துட்டாங்க. The Sabbath day is started to get, be honored again. இப்பொழுது அந்த ஓய்வு நாளானது மீண்டும் அனுசரிக்கப்படுகிறது. Children are come back to church. சிறு பிள்ளைகள் சபைக்கு வந்துட்டாங்க. What does that say? gather the elders, gather the babies. பைபிள் என்ன சொல்லுது? பெரியோரை அழையுங்கள், சிறுவர்களை கூப்பிடுங்கள். The bridegroom is getting ready to come ஏனென்றால் out. மணவாளன் வர ஆயத்தம். Are you ready? Am I ready? நீங்கள் ஆயத்தமா? நான் ஆயத்தமா? Are we getting others ready? மற்றவர்களை நாம் ஆயத்தப்படுத்துகிறோமா? Are we getting our relations ready? நம்முடைய உறவினர்களை ஆயத்தப்படுத்துறோமா? We are still not interested, still not knowing the Bible, still not knowing the signals that the Bible is giving us, and we are just living a life careless. இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த அடையாளங்களை புரியாமல், அது வெளிப்படுத்துகிற சிக்னல் தெரியாம நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துன்னு இருக்கோம். The worldly people cannot, maybe they don't know because this is not there. But for us, everything is here. When you read it, what is the meaning? It's given here, this census first took place. Why they said first took place? What second took place? Have you ever asked a question like that? பைபிள் நம்ம படிச்சிருக்கோமே, இந்த லூக்காவை எத்தனை தடவை படிச்சிருக்கோம். படிக்கும் பொழுது இது எழுதப்பட்ட முதலாம் குடிமதிப்புன்னு சொல்லியிருக்குது. ரெண்டாம் குடிமதிப்பு எங்கன்னு தேடி பார்த்தோமா? பார்க்கல. Did you ask anyone? வேற யாராவது கேட்டோமா? கேட்கல. Because we read it like this census first took place in Quirinius and governing Syrians all went to be read. Thank you God, today I finished one chapter, let me go to work. எப்படி படிச்சோம்? அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டின் சிரேனியா என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு எழுதப்பட்டது. இன்றைக்கு வேத வசனம் முடித்து விட்டேன். நன்றி. ஹalleluya. An apple a day keeps the doctor away, a chapter a day keeps the devil away. அதான் நம்ம என்ன நினைச்சோம்? ஒவ்வொரு நாளும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம மருத்துவர்கிட்ட போக வேணாம். ஒவ்வொரு நாளும் ஒரு வேதாமத்தை ஒரு அதிகாரத்தை படிச்சா நம்ம சாத்தானுக்கிட்ட தோக்கடிக்கப்பட வேண்டாம். Get serious. ஆனா அதை விட மேலான காரியங்கள் Get இருக்கிறது. clever. அறிவுள்ளவர்களாக மாறுவோம். Search for the truth. சத்தியத்தை ஆராய்ந்து You கண்டுபிடிப்போம். don't have to read newspapers to know what is happening. It's there in the Bible. உலகத்தில் இந்த காரியங்கள் நடக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள நியூஸ் பேப்பர் தேவையில்லை, பைபிள் படிச்சாலே போதும். This Bible is giving you the news, the newspaper is only the fulfillment. பைபிள் ஏற்கனவே நியூஸ் கொடுத்துடுச்சு, அது நிறைவேறினது தான் நியூஸ் பேப்பர்ல But பார்ப்போம். because we don't know the Bible, பைபிள் நமக்கு தெரியாததுனால when we read the newspaper, நியூஸ் பேப்பர் படிக்கும் we பொழுது think like something new is happening. நம்ம என்ன நினைக்கிறோம், அதோ புதுசா நடந்திருக்குதே அப்படின்னு. Many pastors, many men and women of God who are working in the ministry, we are still fooling around, playing around, joking around, not serious, not preparing the sheep that God has given us. ஊழியத்தில் இருக்கின்ற அநேக தலைவர்கள், ஊழியர்கள், போதகர்கள் இந்த நிலையை அறியாமல், இதனுடைய முக்கியத்துவம் உணராமல் ஏனோ தானோ என்று ஊழியத்தை செய்து நிற்காங்க. I'm putting up a lot of videos on teachings. நான் இந்த போதனைகளை வீடியோவா நிறைய போட்டிருக்கேன். A day will come. நாள் ஒன்று வரும். People who have been listening to my voice, listening to my teaching, seen me, talking to me, it's not my பார்த்தவர்கள், என்னுடைய குரலை கேட்டவர்கள், it's not my desire, but maybe they'll be left back. சிலர்
கைவிடப்பட்டு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது என்னுடைய விருப்பம் அல்ல. And that time maybe they will see that video. அந்த நேரத்தில் அந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்கன்னு Then நினைக்கிறேன். they'll say, if I had to listen to her, அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, ஐயோ முதலே இதை நான் பார்த்துருந்தேனா I would go with her. நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பேனே என்று. Friends, we are on the threshold. The next step, maybe in our lifetime we will see the rapture. நாம் வாசற்படியில் நிற்கின்றோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் காலகட்டத்திலே அந்த ரகசிய வருகை வந்தாலும் வரலாம். Because they were waiting and when Jesus came walking on the streets, they never knew the Messiah. மேசியா வருவார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருக்காங்க. மேசியா வந்துட்டார், அவங்க தெரு வழியாவே நடந்து போறாரு, ஆனா இன்னும் தெரியல அவங்களுக்கு. 150 years more Noah was preaching to them, warning them, crying out to them, telling them the rain is going to come, he said, this fool. 150 வருடத்துக்கு மேலாக அந்த பேழையை கட்டிய அந்த யோனா மழை வரப்போகுது நோவா மழை வரப்போகுது சொன்னா, ஆனா இவங்க நோவாம படுத்துன்னு இருக்காங்க. And when the door was shut, ஆனால் நோவாவின் பேழை மூடப்பட்ட பிறகு, save us, open up, மழை சோன்னு அடிக்குது, கதவு தட்டுறாங்க, எங்களுக்கு கதவு தர, எங்களை காப்பாத்தேன்னு கத்துறாங்க. It was not a joke at that time. அது வேடிக்கை பண்ணுகின்ற நேரம் அல்ல. How many of Noah's relations would have gone? நோவாவினுடைய உறவினர்கள் எத்தனை பேர் உள்ள போனாங்க? How many of Noah's wife's relations would have gone? நோவாவுடைய மனைவியினுடைய சொந்தக்காரங்க எத்தனை பேர் போனாங்க? How many of their friends, their neighbors? அவருடைய நண்பர்கள், அவங்களுடைய அண்டை வீட்டுக்காரங்க எத்தனை பேர் போனாங்க? It's not a joke, friends. ஆகவே இது வேடிக்கை அல்ல. I think it would have been very painful for them inside the ark to know that those people outside are drowning and dying. பேழைக்கு உள்ளாக இருக்கின்ற நோவாவின் குடும்பத்துக்கு மன வேதனை அதிகமாக இருந்திருக்கும். என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் வெளியில சாகுறார்களே என்று உள்ள கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. I think some of them would have came along and helped them also to build that ark. இன்னும் ஒரு சிலர் அவர் நோவா பேழையை கட்டும் பொழுது சிலர் கட்ட கூட எடுத்து கொடுத்திருப்பாங்க. Maybe for fun of it, ஒருவேளை தமாஷை கொடுத்திருக்கலாம். maybe because no other work, let me pass my time. ஒரு வேற வேலையும் இல்ல, சரி பரவாயில்லை இந்த கிழவனுக்கு நம்ம கொஞ்சம் உதவி செய்வோம் பண்ணிருக்கலாம். Maybe they would have been ridiculing him, making fun of him and saying, yeah, rain is coming, it seems, here, take this log. ஒருவேளை கிண்டல் பண்ணி மழை வருது சொல்றியப்பா, இந்தப்பா இன்னொரு கட்டையை எடுத்து போடு, சீக்கிரம் கட்டு. It's not a joke anymore, friends. ஆனா இனி வேடிக்கை அல்ல. When I sit and I prepare and I see all these, sometimes it's so scaring. இதை நான் உட்கார்ந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது சில வேளைகளில் அப்படியே பயமும் நடுக்கம் எனக்குள் வருது. I'm saying, God, can I bring out the message in the right way, a way that they will understand it? ஆண்டவரே, இந்த செய்தியை இவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் நான் ஆயத்தப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறேன். God, can I give them this message that they will really know the seriousness and go out and do what you expect us to do? ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்பதன் மூலமாக சீரிய எண்ணம் கொண்டவர்களாக மாறி நீர் சொல்லிய காரியத்தை வெளியிலே சென்று செய்யக்கூடியவர்களாக அவர்களை மாற்றுமப்பா என்று நான் பேசுகிறேன். Pray more. இன்னும் அதிகமாக ஜெபிக்கட்டும். Pray more. இன்னும் அதிகமாக ஜெபியுங்கள். Pray more for people. Pray according to, Ephesians chapter 1 say, Lord, let their eyes of understanding be open. Their eyes are open. Their understanding eyes are not opened. ஆண்டவரே, ஜனங்களுடைய கண்கள், சரீர கண்கள் திறந்திருக்குதப்பா, ஆனா மனக்கண்கள், புரிந்து கொள்ளும் கண்கள் இன்னும் திறக்கலையேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. Pray for your relations. உங்க உறவினர்களுக்காக ஜெபிங்க. Talk to your relations. உங்க உறவினர்களிடத்தில் பேசுங்க. Many a times when you talk the truth, they will not like you. சில வேளைகளில் இந்த சத்தியத்தை நீங்க அவங்களுக்கு பேசுனீங்கன்னா உங்களை பார்த்து அவங்களுக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும், பிடிக்காது. I spoke last week in a funeral. கடந்த வாரம் ஒரு அடக்க ஆராதனையில் நான் பேசினேன். It came up suddenly. I only spoke certain things. If they had to tell me in advance, I would have given them a good message. திடீர்னு அவங்க கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, என்ன பேச சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. வெறும் அதை அட்டென்ட் பண்ணது தான் போனேன். ஆனால் திடீர்னு சொன்னாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. But it was my fault also, because in season and out of season I have to be ready. ஆனால் அதில் என்னுடைய குறைபாடு ஒன்று இருக்குது. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிக்க ஆயத்தமாக இருங்கள். Because at night when I was sleeping, I was having
urge. In fact, in my mind, I was preparing. If they tell me to talk, I'll talk this, I'll talk this. But in the morning when I got up, I forgot about all that. இரவில் எனக்கு மனசுல தூங்கத்துக்கு முன்பாக ஒருவேளை என்ன பேச சொன்னாங்க, இதை பேசணும் அதை பேசணும் அப்படின்னு யோசித்துட்டு இருந்தேன். ஆனா காலையில் எழுந்த உடனே அதை பற்றி மறந்துட்டேன். I told them, every one of you standing here, நான் சொன்னவர்களை பார்த்து, இங்கு நின்று கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், whether you are rich or poor, நீங்கள் ஏழையோ பணக்காரோ, beautiful or ugly, அழகானவர்களோ you might think you அசிங்கமானவர்களோ, have achieved everything in life. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், வாழ்க்கையில் எல்லாம் சாதிச்சிட்டேன்னு. But you are going to stand one day before your Creator. You are going to stand alone. ஆனால் ஒரு நாளிலே உங்களை உருவாக்கிய தேவனுக்கு முன்பாக நீங்கள் தனியாக நிற்க போகிறீர்கள். Alone. தனியாக. Hello. ஹலோ. Those who are putting channels and try to criticize Jesus, criticize the Bible. I don't know who you worship today, but I know one thing. You will stand before your Creator. இன்றைக்கு யூடியூப்ல மற்ற வாட்ஸ்அப்ல ஊழியர்களை கிண்டல் பண்ணி கொண்டிருக்கின்ற சகோதரனே சகோதரியே, ஒரு நாள் நீ அந்த தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். You are making fun of Jesus, you are making fun of the Bible. இயேசுவை பற்றி கிண்டல் பண்ற, பைபிளை பற்றி கிண்டல் பண்றியா? You have to stand, I have to stand one day நீங்கள் before my ஒரு நாள், Creator. நான் ஒரு நாள் என்னை உருவாக்கிய தேவனுக்கு முன்பாக நின்று கணக்கு கொடுக்க வேண்டும். You can achieve everything on this earth, but can you save your breath? இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம். ஆனா உன் மூச்சை நீ தொடர்ந்து எனக்கு காப்பாத்துவேன்னு சொல்ல முடியுமா? That பிடிச்சு time, வச்சுக்குவியா when உன்னோட the மூச்சை? time that breath is going to leave you, you do everything. You say, how much money you want, I'll give you. This I'll do, that I'll do. Everything you try to save that breath. But remember, you are not the owner of your breath. There is somebody who created that breath, gave மூச்சு you that breath. நிற்கக்கூடிய கடைசி நேரத்துல மூச்சு திணறல, அந்த நேரத்துல ஐயோ நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் என்னை காப்பாத்துங்க நீ அழுவ. ஆனா உன்னால காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் உன்னுடைய மூச்சுக்கு சொந்தக்காரரே உன்னை உருவாக்கிய தேவன். Friends, you can make fun of people today. இன்றைக்கு ஜனங்களை கிண்டல் பண்ணலாம். Maybe you'll make fun of me when you see me. இதுவேளை நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது இந்த பொம்பளையும் இது மாதிரி சொல்லி என்ன குறித்து கிண்டல் பண்ணலாம் நீ. But there is somebody, the creator of your breath, the owner of your breath. ஆனால் உன்னுடைய மூச்சுக்கு சொந்தக்காரர் நீ சொல்றதையும் நீ பேசுறதையும் அவர் கவனிச்சுன்னு இருக்கார். Share this with your friends. நண்பர்களே, இது உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். Share it with your relatives. உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லுங்கள். Share it with your family. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு சொல்லுங்கள். I'm telling you, they won't like you. இதை நீங்க சொன்னா ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காது. Many people in my family don't like me. என்னோட குடும்பத்தில் நிறைய பேருக்கு என்ன பிடிக்கல. ஏன்னா இதை பட்டுன்னு சொல்லிடுது. But that doesn't worry me. ஆனா அதால நான் கவலைப்படல. Because I'm not going to live with them forever, or they are not going to save me forever. அவங்களோட சதா காலம் நான் வாழ போறது இல்ல, அவங்க சதா காலம் என்னை காப்பாற்ற போறதும் இல்ல. I have to answer him.